ஆடுவானா, புலம்புவானா, ஓலமிடுவானா? அழுவாளா, புலம்புவாளா, ஓலமிடுவாளா? என்னெல்லாம் நடக்கும்? சத்தம் போட்டு ஜெபம் பண்ண எங்க இருப்பா கேள்விகள். உபவாசம் பண்ணினார்கள், துக்கவஸ்திரத்தை உடுத்திக் கொண்டார்கள், தங்கள் மேல் மண்ணை வாரி போட்டுக் கொண்டவர்களாய் எல்லாரும் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார். தங்கள் பாவங்களையும் தங்கள் அக்கிரமங்களையும் தங்கள் பிதாக்களின் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்டார்கள் ஏற்று சொன்னார்கள். அழுது புலம்பி ஏற்று சொன்னார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பிறகு ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை பண்ணி பணிந்து கொண்ட பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள். ஒரு ஜாமம் என்றால் 3 மணிக்கூர் 3 மணி நேரம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசித்த போது எழுந்து நின்றார்கள். 3 மணி நேரம் அறுபுற ஜெபம் பண்ணினார்கள். மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். ஓலம் என்றால் எப்படி கேட்கும்? எங்க கேட்கும் ஓலம்? மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். எங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ண இருக்கு? பைபிள்ல இல்லாத ஒன்றும் இங்க நடக்கல. இங்குள்ள ஆராதனை, கிரமங்களும், நல்லொழுக்கங்களும் எல்லாம் எல்லா காரியங்களும் எல்லாம் வேத புஸ்தகத்தில் உள்ளதுதான், நேரம் ஒன்றுமில்லை. ஓலமிட்டார்கள் என்றால் மகா சத்தமாய் ஓலமிட்டால் எங்க கேட்கும்? பாவ அறிக்கையும் கண்ணீரும் விண்ணப்பமும் அவளை குற்றங்களை அறிக்கை பண்ணதும் பாவங்களை அறிக்கை பண்ணதும் எல்லாம் எங்க கேட்கும்? என்ன இது? ஓலமிட்டார்கள். ஓலமிட்டாடுதான் ரட்சிக்கப்படுது. சும்மா மினுமினுங்கி இருந்தவனை ரட்சிக்கப்பட மாட்டாரு, பல்லவராஜம் போக மாட்டாரு. பாரிக்கையோடு கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு அழுத மேல அழுது புலம்பின மேல புலம்பி ஓலமிட்டாதான் இதெல்லாம் கிடைக்குமே தவிர மற்றபடி கிடைக்கிறது இல்லை. ஏற்காக ஆண்டவர் இந்த பரிசுத்த ஜெபம் தந்திருக்கிறார். இப்படி வந்துட்டு ஜெபம் பண்ணி ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அவருடைய சபையாராக மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை ரட்சிப்பையும் பெற்று பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மூடிய ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையாராக மாற வேண்டும். சபையாராக மாறுவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15. பவுல் என்ன சொல்லுகிறான்? தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூண ஆதாரமாய் இருக்கிறது. தேவனுடைய சபையாகிய வீட்டாராய் மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய வீட்டாராக, தேவனுடைய சபையின் வீட்டாராக மாற வேண்டும். தேவனுடைய சபையாராக மாற வேண்டும். தேவனுடைய சபையின் வீட்டாராக மாற வேண்டும். தேவனுடைய சபையாகிய வீட்டுக்குள்ளானவளா மாற வேண்டும். அதுதான் இந்த பரிசுத்த ஜெப வீடு. எப்படி பரிசுத்த ஜெப வீட்டுல வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை ரட்சிப்பையும் பெற்று மூடிய ஞானஸ்நானம் பிதாக்குமார் பரிசுத்த நாமத்தினாலே பெற்று பிதாக்குமார் பரிசுத்த நாமத்தினாலே மூடிய ஞானஸ்நானம் பெற்று சபையாரா மாற வேண்டும். தேவனுடைய வீட்டாரா மாற வேண்டும். தேவனுடைய வீட்டாராக, தேவனுடைய சபையாராக, தேவனுடைய சபையின் வீட்டாராக, சபை வீட்டாராக, சபையாகிய வீட்டாராக மாற வேண்டும். அந்த வீடு தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. சில எண்ணுவார்கள், என்ன மூழ்கி ஞானஸ்நானம் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று. என்ன திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்க என்பா சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானத்தை கொடுத்து திருவசனத்தை கொடுத்து திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிறதான சுத்திகரிப்பு என்றால் ஞானஸ்நானத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. மறுஜன்ம முழுக்க என்பா சொல்லப்பட்டிருக்கிறது.
எபேசியர் அந்த 5:26 என்ன வாசிக்கிறோம்? திருவசனத்தை கொண்டு உண்டாறதான திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் உண்டாறதான சுத்திகரிப்பு என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்துக்கள் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. மறு ஜென்மம் முழுக்கு, முழுக்கு என்றால் மூழ்குவது, மூங்குவது அல்லது மூழ்குவது, மூழ்கி ஞானஸ்நானம். லேலூயா ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எப்படி அடக்கம் பண்ணப்படும் விதமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றாக கொலோசியர் 2:12 வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அடக்கம் பண்ணப்படுவது கையும் காலையும் வெளியே வைத்தல்ல, ஒரு அவயவம் வெளியே காணாமல் உள்ள வைக்கிறதா அடக்கம் பண்ணப்படுவது என்பது. மண்ணுக்குள்ள இருக்குவது ஒன்று ஒரு அவயவம் தெரியும். அதுபோல தண்ணிக்குள்ள எந்த ஒரு அவயவம் தெரியாமல் மூழ்கப்பட்டு எடுப்பதுதான் ஞானஸ்நானமாகும். லேலூயா ஸ்தோத்திரம். எபேசியர் 5:26 திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் உள்ளதான சுத்திகரிப்பு தான் ஞானஸ்நானம். தீத்துக்கள் 3:5 மறு ஜென்மம் முழுக்கு, மறு ஜென்மம் முழுக்கு என்றால் ஞானஸ்நானம். கொலோசியர் 2:12 ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட இயேசு கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்படும் விதமா ஞானஸ்நானம். அடக்கம் பண்ணப்படும் விதமா ஞானஸ்நானம் பண்ணணும். தண்ணிக்குள்ள ஒரு அவயவம் வெளியே தெரியாதபடி மூழ்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது பொருள். லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி என்ன சபையின் வீட்டாராக சபையாகிய வீட்டுக்குள்ளானவர்களா மாறுகிறார்கள். அதுக்காக இந்த ஜெப வீடு. அவருடைய சரீரத்தில் பாவ அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையாகிய வீட்டாராக தேவனுடைய வீட்டாரா மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவருடைய ஆலயமாக விளங்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய ஆலயமாக விளங்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவ ஆவியம் பெற்றுக் கொண்ட ஜனங்கள், தேவனுடைய ஆவியம் பெற்றுக் கொண்டதான ஜனங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய வீட்டாராய் காணப்படுவதான நீங்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியம் பெற்றுக் கொண்டதான நீங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி ஆகிய பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் நிச்சயமாய் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய ஜனங்கள் ஆலயமாக விளங்க வேண்டும். அவருடைய ஜனங்கள் ஆலயமாக விளங்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாயம் பெற்று தேவன் தங்குகிற வாசஸ்தலமாக விளங்க வேண்டும். எப்படி தேவன் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறவர், மனுஷரை ஆலயமாக்கி வாசம் பண்ணுகிறவர். லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் என்ன செய்கிறார்? மனுஷரை ஆலயமாக்கி வாசம் பண்ண விரும்புகிறார், வாசம் பண்ணுகிறார். ஆலயமாக விளங்க வேண்டும் மனுஷர். நீங்களே அந்த ஆலயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் வைக்க மாட்டார். தேவனுடைய ஆலயம் அல்ல பரிசுத்தமான ஜெப வீடு, இதை கெடுத்தால், கெடுக்க நினைத்தால் தேவன் நிச்சயமாக கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் என்ன? பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ஜனங்களாக காணப்படுவதான நீங்களே அந்த ஆலயம். லேலூயா ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6:16 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது? என்ன? தேவனுடைய ஆலயத்தில் என்ன விக்கிரகம்? தேவாலயம் என்று சொல்லி போட்டு விக்கிரகம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகங்கள் வைக்கக்கூடாது. எப்படி? நாம் இங்கு விக்கிரகம் செய்யறது இல்லை, விக்கிரகங்களை வைக்கிறதும் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை, வைக்கப்படாது. தேவனுடைய ஆலயத்துக்கு